ரசாயன உரங்களை போடும்போது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாம் செத்து போயிடுது. இப்போ அது செய்ய வேண்டிய வேலையை செய்யறதில்ல. 10 வருஷம் தொடர்ந்து நீங்கள் உரம் மட்டும் போட்டிங்கனாக்கா 30 மூட்டை 40 மூட்டை விளையாடுற நெல் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு போயிடும். மண் ஒரு காலத்தில் சவுளா மாறிடும், எல்லாம் கலர் நிலமாக மாறிடும். அதனால இயற்கை விவசாயத்தில் வந்து கார்பன் கண்டென்ட் வந்து பூமியில் நிறைய சேர்த்து வைக்கணும். அதற்கான வேலைகள் நிறைய செய்யணும். குழந்தை இல்லாமல் போகிறது நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா மலட்டு விதையில சாப்பிட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்காக மலட்டுத்தன்மை, ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை வந்துடுச்சு, பெண்களுக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த டெர்மினேட்டட் சீடு இதெல்லாம் சாப்பிட்டுருங்க, குடும்ப நடத்துறதே பிரச்சனை ஆயிடுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சூழலை நோக்கி இந்த நாட்டை கொண்டுட்டு போறாங்க. 140 கோடி ஜனங்களுக்கு நம்ம இன்னைக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ராவா தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்கின்ற அளவுக்கு ஆற்றல் இருக்கு நம்ம விவசாயிட்டு இருக்கிறப்போ, தரமான ஒரு அரிசியை கொடுக்கிறப்போ, தரமற்ற ஒரு அரிசியை கொண்டாந்து இங்க புகுத்துற நோக்கம் என்ன? ஒரே நோக்கம், வணிக நோக்கம் தான். மிகப்பெரிய சந்தை கிடைக்கும், விதையெல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடலாம். 1975 நினைக்கிறேன், அப்போ வந்து MC5 பருத்தி ரொம்ப ஃபேமஸ். அந்த விதையை எடுத்துட்டு போய் நான் என்ற காட்டிலேயே போட்டு ஒரு 25 குண்டால் ஒரு ஏக்கர்ல பருத்தி எடுத்தேன். நம்பவே முடியல அவ்வளவு. பட் இன்னைக்கு பிடி பருத்தியில 12 குண்டாலுக்கு மேல எந்த கொம்பனும் எடுக்க முடியல. MS சாமிநாதன் வந்து இந்த மாதிரி உருவாக்குனதுக்கு பிறகு இப்போ கடைசியா ஒரு இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால பஞ்சாப் போயிட்டு ஒரு 10 லட்சம் ஏக்கர்ல பஞ்சாப்ல நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு மேல இங்க நெல் போடாதீங்க அப்படிங்கிறார். இந்தியாவிலேயே 98% முழுக்க பாசனம் உள்ள ஒரே ஸ்டேட் வந்து பஞ்சாப் தான். அங்க போய் 10 லட்சம் ஏக்கருக்கு 10 வருஷத்துக்கு நீங்க நெல்லே போடாதீங்க அப்படிங்கிறார். அவங்களுக்கு நிலத்தர வேற விவசாயமே தெரியாது. ஏன்டா அப்படின்னு சொல்றீங்கன்னா, அளவுக்கு அதிகமா ரசாயன உரத்தையும் பூச்சிக்கொல்லி மருந்தையும் போட்டதுனால இந்த பூமிக்கே புற்றுநோய் வந்து விட்டது. மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகங்களை தமிழ்நாட்டில் பயிரிட தடை செய், உடனடியாக தடை செய். அனுமதிக்க மாட்டோம். அனைத்து ரகங்களையும் அனுமதிக்க மாட்டோம். நம்ம விவசாய மந்திரி கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டிக்கு வந்தார். அவர் வந்த நோக்கம், பேயர் வந்து புதுசா ஒரு மரபணு மாற்றப்பட்ட விதை கண்டுபிடிச்சிருக்கான். HTBT, ஹெர்பிசைட் டாலரண்ட் பேசிலஸ் துரிங்கினேசஸ்ங்கிற ஒரு ரகத்தை, அது மரபணு மாற்றப்பட்ட. இப்போ அது மரபணு மாற்றம்னு சொன்னா அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜீன் எடிட்டடுங்கிறான். ஜீன் என்னென்னமோ பேர்ல வைக்கிறான். ஆனா மொத்தத்துல வந்து சுடுகாட்டு விதை தான் அது. அதுக்கு மேல நம்ம அதுக்கு பெருசா பேர் வைக்க முடியல. ஒரு மாதத்திற்கு முன்பு இங்க வந்த நம்ம அக்ரி மந்திரி HTBT விதைக்கு ஆதரவு குரல் கொடுத்தாரு. அதுக்கு வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் மற்றும் விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அக்ரி யூனிவர்சிட்டியில் ஒரு கூட்டம் போட்டாங்க, அதை ஆதரிக்க சொல்லி. இப்ப ரொம்ப நாளாகல, ஒரே மாசத்துல இப்ப மோடி என்ன பண்ணிட்டாரு, நாம வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளா எங்களுக்கு விவசாய சங்கத்துக்கு இதே தான் வேலை. WTOல சேர்றப்பவே அக்ரிகல்ச்சர் அவுட் ஆஃப் WTOங்கிறத பிரதான கோரிக்கை. இங்கு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க சென்று அந்த போராட்டத்தை கையில் எடுத்து போராடி கொண்டே இருக்கின்றோம். அன்னைக்கு வரைக்கும் யாரு மன்மோகன் சிங்கில் இருந்து யாரு காது கொடுத்தே கேட்கல. இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டில விவசாயிகளை பொறுத்தவரை கெடுத்தது மன்மோகன் சிங், ப. சிதம்பரம் 2 பேர் தான். ரொம்ப அதிகப்படியா ஆரம்பத்திலேயே மண்ணுக்குள்ள விஷத்தை கொண்டாந்து விட்டுட்டு போனவங்க அந்த 2 பேர் தான். இப்போ மோடி அதை கெட்டியா பிடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். வேற ஒன்னும் 2 பேருக்கு சீமான் சொல்ற மாதிரி ஒரு பெரிய வித்தியாசங்களும் கிடையாது. 2 பேரும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். விவசாயிகளை ஒழிச்சு கட்டணும், கார்பரேட் கம்பெனிக்கு நாம வந்து காவடி தூக்கணுங்கிற அவங்களுடைய சித்தாந்தமே அதுதான். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ இன்னைக்கு மோடி ஐயா என்ன சொல்றாரு, எங்கோ விவசாயிகளுக்கு மரபணு மாற்றப்பட்ட மக்காச்சோளத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், மரபணு மாற்றப்பட்ட சோயாபீனை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், விவசாய உற்பத்தி பொருட்களை இந்தியாவில் ஏன் இவ்வளவு நாள் வாயை திறக்கல? ஒன்றும் இல்லை, ட்ரம்ப் கன்னத்துல செவுனி காட்டி 2 அடி விட்டான், இவங்களுக்கு அறிவு வந்துடுது. நம்ம எவ்வளவு தூரம் கத்தி அறிவே வரல, ஒரே அடியில திரும்பியாச்சு. இன்னைக்கு இல்லைன்னு சொல்றாங்க. பட் இது எத்தனை நாளைக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. இது பிரசவ வயராக்கியமா போயிருமான்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப விரும்பி 10 நாள் திரும்பி வணிக ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு. நமக்கு ஒண்ணு என்னன்னா, விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எந்த அரசாங்கமும் காப்பாற்றாது.
அது தெளிவாக நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடணும். அப்போ நாம் வாழ்ந்தாகணும்னு சொன்னால் நமக்கு இருக்கிறத ரெண்டே வழி தான். ஒன்று இயற்கை விவசாயம், இன்னொன்று கறி விவசாயம். கறினா ஆடு மாடு என்னத்தையும் வளர்த்தி கறிக்கு விற்றுக்கலாம். இப்போ பால் விலை 2 ரூபா விலை ஏறினா உடனே எல்லாரும் கொடி பிடிச்சிக்கிறான். ஆனால் கறி விலை ஏறிடுச்சுன்னு அவனாவது கொடி பிடிக்கிறானா? அப்போ எதுக்கு நம்ம பால் உற்பத்தி பண்ணது விட்டு தொலைங்க, அதுக்கு போயிடும். பால் குடிக்கிறான் குடிக்காட்டி போட்டு நம்ம அதுக்காக என்ன பண்ண முடியும்? நாம வாழ்ந்தாகணும்ல. இப்போ சில மாற்றங்கள். இப்போ இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு விவசாயம் வளரணும்னா அதற்கு மிக மிக அத்தியாவசியம் சூரிய ஒளியும் காற்றும் தான். 98.5% ஒரு பயிரில் சூரிய ஒளியும் காற்றும் இருக்கின்ற சத்துகள் தான் நிறைந்திருக்கிறது. மிச்ச பூமியில் கொடுக்கிற தண்ணி, மற்ற கெமிக்கல்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் ஒரு 1.5%. அதனால நாம இயற்கை விவசாயம் செய்யும் போது நிறைய இடைவெளி விட்டு செய்யணும். சூரிய ஒளியை முழுமையாக அறுவடை செய்யணும். காற்று நல்லா போயிடணும். அது காற்றுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு அது அப்பதான் உறிஞ்சு நல்ல பயிர் வளர முடியும். இப்போ இதை சிறப்பாக செஞ்சா கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 100 டன் கரும்பு எடுத்திருக்காங்க. நாம சால் ஒரு அடிக்கு ஒரு அடியெல்லாம் அவ்வளோ சின்னதாக போட்டிருக்கோம். அவன் குறைஞ்சது 6 அடிக்கு கம்மியாக சால், ஒரு சாலுக்கு இன்னொரு சாலுக்கு இடைவெளி விட்டுருக்கான். அவ்வளோ தூரம் போட்டு அந்த 6 அடி அகலத்தில் கத்திரி நடவு போடுறான், வெண்டை நடவு போடுறான், தக்காளி நடவு போடுறான். கிட்டத்தட்ட அது ஒரு ஊடு பயிராகவே மம்டிக்கலை மாத்திரத்துக்குள்ள எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை வெட்டி உள்ளுக்குள்ளேயே எருவா போட்டு பண்ணிடுறாங்க. நல்ல கரும்பு பார்த்தீங்கன்னா திடகாத்திரமா வருது. ஸோ கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்கணும். இந்த அக்ரி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிற விஞ்ஞானிகள் பேச்ச கேட்டோமா நம்மளை முடிச்சு போடுவாங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு நம்ம கொஞ்சம் விவசாயிகள் நிறைய அனுபவங்கள் இருக்கு. இன்னைக்கு நிறைய ஒற்றை நாட்டு நடவு கண்டுபிடிச்சது யாரு? விஞ்ஞானியா? விவசாயி தான். அதனால எல்லாருமே கண்டுபிடிக்கிற விவசாயி கடைசியில் பேராமல் போட்டுக்குவான். அது உங்களுக்கு நடக்கிறது அப்படிதான். ஒரு தடவை நாங்கள் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி அமெரிக்காவுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்போ நாங்கள் அரசு செல்லும் நாங்களாம் என்ன பண்ணோம், ஒரு பிச்சை பாத்திரம் ஏற்றிக்கிட்டு 5 ரூபா 1 ரூபா எல்லாம் கலெக்ஷன் பண்ணிவிட்டு அக்ரி யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் போய் பார்த்து, ஐயா எங்களால் பெரிய டாலர்லாம் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது, நாங்கள் தெரு தெருவாக பிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், ஒரு 1000-2000 ரூபா இருக்குது, தயவு செய்து எங்களுக்காக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லி வைஸ் சான்சலர்களுக்கு சார்ஜ் போட்டு ஓடியே போயிட்டாரு யூனிவர்சிட்டி விட்டு. ஸோ இப்படியெல்லாம் தொடர்ந்து போராடி 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 சாதிக்க முடியாமல் இருந்த ஒரு பிரச்சனையை இப்போ ட்ரம்ப் விட்டா ஒரே அறையில் எல்லாம் போயிடுது. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம சொல்ல வர்றது, சுபாஷ் பலேகர் ஐயா ரொம்ப சிறப்பாக சொல்லுவார். இப்போ ரோட்டில் புளியா மரம் இருக்கு, அந்த புளியா மரத்தில் வருஷம் நம்ம தண்ணி ஊற்றுறோமா, அதுக்கு எரு போடுறோமா, நல்லா காய்க்குது இல்லை? இயற்கையில் எல்லாமே இருக்கு, நாம் ஒன்றும் அதுக்கு கொடுத்தா பண்ணணுங்கிறது இல்லை. இப்படி நம்ம கொஞ்சம் பேராசை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய எடுக்கணுங்கிறதுக்காக சிலதெல்லாம் போடுறோம். இப்போ ரசாயன உரங்களை போடும்போது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாம் செத்து போயிடுது. ஸோ அது செய்ய வேண்டிய வேலையை செய்யறதில்ல. இன்னொரு மிகப்பெரிய பிளாஸ் இப்போ என்னென்னா, நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய உருவம் இருக்கிற யானைக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, மைக்ரோஸ். மிகப்பெரிய சக்தி வாய்ந்த உயிரினம் உலகத்திலேயே என்ன இருக்குதுன்னா மைக்ரோப்ஸ் தான். மைக்ரோப்ஸ் இல்லை என்றால் இந்த உலகம் ஒரு நாளும் இயங்காது. நம்ம குடலில் இருக்கிற மைக்ரோப்ஸ் தான் நம்முடைய உணவை பூரா ஜீரணம் பண்ணி வெளியில் தள்ளுது. இல்லைன்னு சின்ன மனிதன் செத்துருவான், ஒண்ணுமே இருக்க முடியாது. அப்ப அந்த மைக்ரோப்ஸ் நம்ம காப்பாத்தி ஆகணும். அதே மாதிரி பூமியில் இருக்கிற மைக்ரோப்ஸ் நம்ம காப்பாத்தி வைக்கணும்ல. ரசாயன உரத்தை கொண்டு போய் போட்டால் மைக்ரோப்ஸ் செத்து போயிருது. அப்புறம் வருஷம் உரம் தான் போட்டணும். 10 வருஷம் தொடர்ந்து நீங்க உரம் மட்டும் போட்டீங்கன்னாக்கா 30 மூட்டை 40 மூட்டை விளையாடுற நெல் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு போயிடும். மண்ணு ஒரு காலத்தில் சவுளா மாறிடும், எல்லாம் கலர் நிலமா மாறிடும். அதனால இயற்கை விவசாயத்தில் கார்பன் கண்டென்ட் பூமியில் நிறைய சேர்த்து வைக்கணும். அதற்கான வேலைகள் நிறைய செய்யணும். அது நம்ம சில பசுந்தாள் உரங்கள், அதாவது சணப்பு இந்த மாதிரி எல்லாம் விதைச்சி அது நல்லா காய்க்கு வர கட்டத்தில் நம்ம உழுதுனோமாக்க மண்ணுடைய தரம் கெடாமல் இருக்கும். அது மாதிரி பண்ணிட்டவங்க நம்ம இயற்கை விவசாயத்தில் சிறப்பாக பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஒரு வாழை ஒன்று வச்ச நம்ம தோட்டத்தில் கொண்டு போய் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. 40 கிலோ வருது. அது சாதாரணமான வீட்டுக்கு முன்னால் வச்சுருந்த இது எதுவுமே போடல. அது பாட்டுக்கு இந்த தண்ணி சட்டிகள் முட்டிகள் வர போகிற தண்ணி தான், வேறு ஒன்றுமே பண்ணல. ஸோ அந்தளவுக்கு இயற்கையில் காரணம் என்னென்னா தனியாக நின்றுது. ஒரு தோப்பில் வச்சு அந்தளவுக்கு வருமானு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே காம்படிஷன் வந்துடுது, கார்பன் டை ஆக்சைடு காற்று காம்படிஷன் வந்துடுது, சூரிய ஒளி காம்படிஷன் வந்துடுது. தனியாக நிற்கிறதுனால அந்தளவுக்கு அது வளருது. அதனால் நம்ம ஒரு இடைவெளி விட்டு
இயற்கை விவசாயத்தை செய்யறப்ப நமக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். சுபாஷ் பாலேகர் ஐயாவை நம்ம தமிழ்நாட்டுக்கு அழைச்சி வர்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியும். கர்நாடகாவில் நான் இருக்கிறப்போ ப்ரொஃபஸர் நஞ்சுண்டசாமி ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம இப்படியே தானே போராடிட்டு இருக்கிறோம், இந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயரவே மாட்டேங்குது, இதுக்கு என்ன விடியவே கிடையாதுன்னு இருக்கப்ப அவரே ஒரு முறை சொன்னார். அதுக்கு முன்னாடி நம்மால் வரையா கூட நம்ம இருக்கோம், பட் அளவாக தான் போயிட்டு இருப்போம். நம்ம விவசாயம் திட்டிகிட்டே இருப்போம், ஏன்னா விளங்காத விவசாயத்தை பண்ணிட்டேன்ன்றதுன்ட்டு. அப்புறம் அதை ப்ரொஃபஸர் நஞ்சுண்டசாமி ஐயா சொன்னதுக்கு பிறகு சுபாஷ் பாலேகர் அது என்ன நைட்டு 3 மணிக்கு நைட்டு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா 3000 பேரை கொண்டிருக்கிறோம். அவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு சாமியார் மடத்தில். நம்ம ஒரு சாமியார்கள் தின்னுட்டு என்னமோ பண்ணிட்டு போயிடுறாங்க, பட் அந்த சாமியார்கள் ஏதாவது ஓரளவுக்கு பண்ணுறாங்க மக்களுக்கு. அந்நேரத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டின் கூட்டம் போட்டால் சைலண்ட்டாக இருப்பாங்களா, அவ்வளோ சைலண்ட்டாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இயற்கை விவசாயத்தை ரொம்ப ஒரு பெரிய அளவில் பசுமை வீடுகள் தொடர்ந்து நம்ம அதை கட்டுரை பண்ணோம். அப்புறம் அது அப்படியே பக்கத்தில் கேரளாவுக்கு போச்சு, அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு போச்சு, அப்புறம் இப்போ இன்னைக்கு பர்கினோ ஃபேசோ வரைக்கும் போயாச்சு. அந்த அளவுக்கு அது வேகம் எடுத்துருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அது ஒரு சித்தாந்தம் உண்மையில் ரொம்ப எளிமையான சித்தாந்தம். நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, என்னப்பா நீ எல்லாம் சாணி கரைசல் ஊத்துற விவசாயி அப்படிம்பாங்க. சாணி கரைசல் இருக்கின்ற அந்த நுண்ணுயிர் நாட்டு பசு மாட்டினுடைய சிறுகுடலில் உற்பத்தி ஆகிற அந்த நுண்ணுயிருக்கு இணையா உலகத்துல வேற எந்த நுண்ணுயிரும் கிடையாது. அதுதான் மிக 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 சிறந்தது. நம்மளால சொல்லுவாங்க இந்த சங்கிகள்லாம் மாட்டு மூத்தத்தை குடிக்க சொல்லுவாங்க, அது தவறே கிடையாதுன்ற. அது கொஞ்சம் பியூரிஃபை பண்ணி ஒழுங்கா பண்ணணும். பஞ்சகாவியத்தில் பண்றோம், அதில் தான் பண்றோம். அதில் மைக்ரோஸ் டெவலப் பண்ணி டெய்லி ஒரு 20 ml நம்ம குடிச்சாலும் நம்முடைய ஹெல்த் நல்லா இருக்கும். ஒன்றும் பெரிய நிறைய பேர் கேன்சரை கியூர் பண்ணியிருக்கு பஞ்சகாவியா. சிறப்பான மகத்தான தத்துவங்கள் இயற்கையில் இருக்கு. அந்த இயற்கையை நாம் சரியா பயன்படுத்திக்கணும். பொதுவாக நமக்கு இந்த அரசாங்கம் தான் நமக்கு மிகப்பெரிய எதிரி. பட் அந்த வகையில ஜெயலலிதா அம்மா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டில். ஏன்னா இது அக்ரி மாநில சப்ஜெக்ட், தமிழ்நாட்டில் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில். அப்புறம் கருணாநிதி இருக்கிறப்ப நம்ம கேட்டோம், கருணாநிதி நான் நேரடியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு செக்ரட்டரியோடு சொல்லிட்டார். அவரும் கூட மரபணு மாற்று விதைக்கு அனுமதிப்பேன் என்று யாரும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் சொல்லலை. பட் இருந்தாலும் திருட்டுத்தனமாக அங்கேயும் இங்கேயும் வரத்தான் செய்யுது. ஸோ அதை நம்ம முறியடிக்கணும்னு சொன்னால் அது நம்ம விவசாயிகளுடைய சக்தி, நம்ம தான் பண்ணணும். நம்ம அதை தெளிவாக நிற்கணும். இப்போ நம்ம இந்த கூட்டத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கலாம், மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி, முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக சலுகை மானியம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். கர்நாடகா தெலுங்கானாவில் நார்மல் விவசாயம் பண்ணால் கூட ஏக்கருக்கு 10,000 15,000 கொடுக்குறாங்க. பட் இங்கே நமக்கு இது வரைக்கும் எதுவுமே அந்த மாதிரி ஒரு சலுகை இல்லை. அதை நம்ம கேட்டு பெறணும். ஏன்னா இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். கொஞ்சம் காலம் கடந்துருதுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்ல விளைச்சல் கொண்டு வந்துடலாம். ஆரம்ப கட்டம் 2-3 ஆண்டுகளுக்கு அந்த ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ அதை மீண்டும் மீண்டும் கேட்குறோம். இப்போ ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்காவிலாம் இப்போ ஐரோப்பா எடுத்துக்கிட்டிங்களா, பால் விவசாயி அப்படின்னா எத்தனை மாடு வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மானியம் கொடுக்கறதில்ல. ஒருத்தர் 100 ஏக்கர் பூமி இருக்குதுன்னா 100 ஏக்கர் இன்ட்டு ஒரு ஏக்கருக்கு 2,000 ரூபா மாடி, $2,000 அவன் அக்கௌண்ட்டில் சேர்த்துக்கலாம். மாடு வச்சிருக்கலாம், வைக்காம கூட இருந்துக்கலாம். பால் விவசாயம் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிட்டோன்னாக்க அவனுக்கு அந்த ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு மானியம் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். அதே மாதிரி ஒயின் விவசாயின்னு சொல்லிட்டு திராட்சை போட்டிருக்கிறவனுக்கு ஒயின் விவசாயம் டிக்ளேர் பண்ணி அவன் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டானா போதும், அவனுக்கு அவனுடைய மானியம் அவனுடைய அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துருது. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவனுடைய நிலத்தினுடைய பரப்புக்கு ஏற்ற மாதிரி மானியம் கொண்டு போய் கொடுத்துறான். ஸோ அந்த மாதிரி மானியத்தை நமக்கும் விவசாயிகளுக்கும் கொடுக்கறதுக்கான நம்ம அந்த கோரிக்கையை வச்சு முன்னெடுத்துக்கிட்டு தான் போகணும். அது ஆரம்பத்தில் ஒரு மாதிரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாராயணசாமி நாயுடு ஐயா கடன் கட்ட வேண்டாம், கரண்ட் பணம் கட்ட வேண்டாம்னு சொல்லும்போது எல்லாம் சிரிச்சானுங்க, இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட். என்னடா பைத்தியக்காரன் இருக்கு, நாயுடு கடன் கட்ட வேண்டாம்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னானுங்க. கடைசியில் இன்னைக்கு அது நியாயம் ஆகி போச்சு இல்லையா. எப்பயுமே ஆரம்பத்தில் ஒரு கோரிக்கை வைக்கும்போது ஒரு மாதிரி கலாட்டா இருக்கத்தான் செய்யும். பட் நாம அதை பற்றியெல்லாம் யோசிக்காம நம்ம தெளிவா அதுல நம்ம களத்தில் இருந்து போராடித்தான் ஆகணும். இப்போ இயற்கை விவசாயம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் பசுமையுடன் எழுதிய அந்த கட்டுரைகள் எல்லாமே தொகுத்து பசுமையுடன் புக்கா போட்டிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பைசா செலவு இல்லாமல் பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு, அது விகடன் பிரசுரம். அது நீங்க விகடன் புக் ஸ்டால் எங்க போய் கேட்டீங்களாலும் கிடைக்கும். அது புதுசா இயற்கை விவசாயத்தில் நுழையிறவங்களுக்கு ஒரு 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 முதல் படியா இருக்கும். அதுக்கு மேல நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நிறைய சுபாஷ் பாலேகருடைய தமிழ் மொழிபெயர்ப்பு புத்தகம் இருக்கு, ஆங்கிலமும் இருக்கு, அதையும் படிக்கலாம்.
பட் ஆரம்பத்தில் சாதாரண ஒரு விவசாயம் செய்கிற அளவுக்கு விவசாயிக்கு வேணுங்கிறது எல்லாரும் வெற்றி பெற்ற விவசாயிகள்கிட்ட தான் பேட்டி எடுத்து அந்த கட்டுரைகளில் உருவாக்கியிருக்கோம். கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி இருந்தால் அப்புறம் தமிழ்நாடு வரைக்கும் கடைசி அதுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் வந்தது. ஸோ அதனால் இயற்கை விவசாயத்தை செய்கிறவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த புத்தகம் வேணும்னா நீங்கள் அதை வீடன் பிரசுரம் தான் அங்கே வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு நாள் காலையில் ஒரு 11 மணிக்கு ஒரு 500 விவசாயிகள் திரட்டிட்டு போய் நெல்லை பூரா பிடிங்கிட்டு வந்துட்டேன். அது ஒரு பெரிய லேண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகி போச்சு. மெட்ராஸ்லேருந்து சீஃப் செக்ரட்டரியிலேருந்து ஐஜியிலேருந்து எல்லாரும் கோயம்புத்தூர் பறந்து ஓட்டியான்ட்டாங்க. இப்படி போய் ஒரு பட்டப்பகலில் ஒரு விவசாய தோட்டத்தை அழிக்கல. அவங்களுக்கு தகவல் பூரா நம்ம பிரஸ்காரம் தான் பண்ணுவாங்களே, விவசாயத்தை அழிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு பிறகு அப்போ நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம், ஐயா உண்மைதான், நீங்கள் சொல்கிறது அனைத்தும் உண்மைதான். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெட்டில் வந்து நல்ல பாம்பு வந்து படுத்துக்குது. இப்போ பாம்பு அடிக்கூடாது, சட்டம் அதுதானே. அப்போ நீங்கள் வீட்டில் பக்கத்தில் குழந்தைங்க பொண்டாட்டியெல்லாம் இருக்காங்க, நீங்கள் அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா, இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு வந்து பாம்பு பிடிக்கிற வரைக்கும் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். பாம்பை கண்டப்பறம் அடிச்சானா ஒன்று, அவ்வளோதான். இந்த விஷத்தை நாங்கள் விட்டு எங்கள் காட்ட போகிற அழிச்சிடும், அதனால நாங்கள் இன்றைக்கி அழிக்கிறோம். அப்புறம் கேஸை போட்டாங்க, அப்புறம் கேஸ் ஒன்றுக்கெல்லாம் போச்சுன்னு வைங்க. ஸோ இது போன்று நம்ம தொடர்ந்து மேலே போராடிக்கிட்டே இருக்கோம். இந்த அரசாங்கம் வேணும்னே வன்முறை, இப்போ அதான் அரசுல ஐயா சொன்ன மாதிரி யாராவது கேட்டோமா? இருக்கிற நெல்லையே ஒழுங்கா பாதுகாக்க தெரியல, அங்கங்க மலையில் நனைஞ்சு நாசமா போயிட்டு இருக்கு, விவசாயி வயிறு எரியுது. அது கூட ஒரு குடோன் போட, சுடுகாட்டுக்கு செட்டு போடுறதுக்கு தெரியுது, இந்த நெல்லுக்கு செட்டு போடுறதுக்கு தெரியல. எவ்வளவு அயோக்கியத்தனம் நடக்குது இந்த நாட்டில். ஆனா இதையெல்லாம் கேட்க முடியல. நம்மளே நம்ம காலம் ஆனது கத்தியே பார்க்குறோம். 1979 இந்த பச்சை துண்டை போட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு மேலாகுது. தொடர்ந்து நாங்களும் போராடிட்டே தான் இருக்கிறோம். பார்ப்போம், ஏதாவது ஒரு கட்டத்தில் நல்லது நடக்கும். இல்லைன்னா இதெல்லாம் நம்ம நிறுத்தலின்னு வச்சுங்க, வருங்காலத்தில் நம்ம பிள்ளைகள்லாம் இப்போ குழந்தை இல்லாம போறது நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா மலட்டு விதையில சாப்பிட்டுட்டு இருந்தா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மலட்டுத்தன்மை, ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை வந்துடுச்சு, பெண்களுக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த டெர்மினேட்டட் சீடு இதெல்லாம் சாப்பிட்டுருங்க, குடும்ப நேரத்திலே பிரச்சனை ஆகி போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சூழலை நோக்கி இந்த நாட்டை கொண்டுட்டு போறாங்க. இது தேவையா நமக்கு? அதான் நம்ம கேள்வி, இது தேவையா நமக்கு? 140 கோடி ஜனங்களுக்கு நம்ம இன்னைக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ராவா தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்கின்ற அளவுக்கு ஆற்றல் இருக்கு நம்ம விவசாயிட்டு இருக்கிறப்போ, தரமான ஒரு அரிசியை கொடுக்கிறப்போ, தரமற்ற ஒரு அரிசியை கொண்டாந்து இங்க புகுத்துற நோக்கம் என்ன? ஒரே நோக்கம், வணிக நோக்கம் தான். மிகப்பெரிய சந்தை கிடைக்கும், விதையெல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடலாம். ஒரு 1975 இருக்குன்னு நினைக்கிறேன், அப்போ MC5 பருத்தி ரொம்ப ஃபேமஸ். அந்த விதையை எடுத்துட்டு போய் நான் என்ற காட்டிலேயே போட்டு ஒரு 25 குண்டால் ஒரு ஏக்கர்ல பருத்தி எடுத்தேன். நம்பவே முடியல அவ்வளவு. பட் இன்னைக்கு பிடி பருத்தியில 12 குண்டாலுக்கு மேல எந்த கொம்பனும் எடுக்க முடியல. ஆனா கேட்டா விவசாயிகளுக்கு செலவு இல்லை, வர எல்லாம் புழு தாக்குறது எல்லாம் நின்று போயிரு அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு அதிகமான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட ஏரியா விதர்பா. முழுக்க பருத்தியில பூரா காய்ப்புழு பூரா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பொய்யவே சொல்றாங்க, பொய்யவே சொல்லி விவசாயிகளை ஏமாத்துறாங்க. அரசாங்கத்துக்கு லஞ்சம் கொடுத்தா போதும், நம்மளால பூரா ஓகேன்றான். ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான சூழலிலிருந்து நம்ம விடுபடணும்னா அதுக்கு ஒரே வழி இயற்கை விவசாயம் தான். இயற்கை விவசாயம் ரொம்ப எளிமையா, அதான் சொல்லாம தானி கரைச்சல் இருந்தா போதும், கொண்டு வந்துடலாம், விவசாயம் சிறப்பாக கொண்டு வந்துடலாம். நாம உதாரணத்துக்கு நானே கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆச்சு காட்டில் எதுவுமே உரம் உப்பெல்லாம் போடுறதில்லை. அதனால இப்ப இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது ஆரம்பத்தில் 2-3 வருஷத்துக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதன் பிறகு நம்ம ஒரு கூடுதலா பெரிய விலையெல்லாம் வச்சு கூட விற்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 10 ரூபாய் கிலோவுக்கு ஜாஸ்தி கொடுத்தாவே போதும். இந்த வருஷம் நான் நெல் போடல, 2 வருஷத்துக்கு முன்னே நெல் போட்டிருந்தேன். ஒரு 3 ரகம் கருப்பு கோணி போட்டிருந்தோம். அப்புறம் ராஜமுடின்னு ஒரு ரகம், அது மைசூர்ல கிடைக்குது. பயங்கரமான டேஸ்ட். யாராவது டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது அந்த அரிசியில மட்டும் சாப்பாடு செஞ்சுட்டோம்னு வச்சுங்க, நீங்க வேற எந்த சாப்பாடும் சாப்பிட முடியாது, அவ்வளோ ருசியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நல்ல தரமான நெல், தரமான அரிசி கிடைக்குது, அதை நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம். நமக்கு பயன்படுத்தும் முதல்ல, அப்புறம் அதுக்கு பிறகு முடிஞ்ச வரைக்கும். இப்போ நான் அதை போட்டேன் 110 ரூபா ஒரு கிலோ சொன்னேன், எல்லாரும் ஒரே 2 நாள்ல பூரா தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு சாப்பிட்டவங்களாம் இன்னும் எனக்கு ஒரு மூட்டை வேணுங்கிறாங்க. இல்லை, நம்மகிட்ட இருந்தது அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு மிக சிறப்பான இயற்கை நமக்கு ஏகப்பட்ட சலுகைகளை கொடுத்துருக்கு.
அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு இந்த அரசாங்கம் சொல்றது விஞ்ஞானிகள் பைத்தியக்கார். இப்ப இந்த ஒரு தடவை இந்த பிடி கத்திரிக்காய் தடை பண்றதுக்கு ஒரு போராட்டம் நடந்தது. அந்த ஜெயராம் ரமேஷ் கொஞ்சம் நல்ல மந்திரி, கொஞ்சம் அறிவாளி, கேட்குற அளவுக்கு திறமையான ஆள். அப்புறம் நாங்கள் அவர்கிட்ட பல இதெல்லாம் முறையிட்டு அப்புறம் அவர் வந்து 7 இடங்கள்ல வந்து இந்தியா முழுக்க கருத்து கேட்பு கூட்டம் போட்டார். பெங்களூருக்கு நாங்கள் ஒரு கணிசமான ஆட்கள் அரசியல் செல்லும் வந்திருந்தாரு. நம்ம முன்னாள் ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி ஐயா கூட அவர் ஒரு 50 பேர் கூட்டிட்டு வந்திருந்தாரு. எல்லாம் போயிருந்தோம். அதுல மான்சவுண்ட கம்பெனியில 10 வருஷமா டைரக்டரா இருந்தவர் அவரு சொல்றாரு, மான்சாண்டோ கேண்டீன்ல ஜிஎம் ஃப்ரீ ஃபுட்னு போர்டு போட்டிருக்காங்கிறான். இந்த ஜிஎம்னுடைய பிதாமகனே அவன் தான். ஆனா அவன் கம்பெனிலேயே ஜிஎம் ஃப்ரீ ஃபுட்னு போடுறான். அப்ப யாரு நம்மளை ஏமாத்தி நம்மளையும் நம்ம மக்களையும் கொலை பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 400 கிராம் பிடி பருத்தி விதைய 1800 இருந்து 2000 ரூபாய்க்கு விற்கிறான். கொஞ்சம் கொள்ள அளவே கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட நீங்க பருத்தி விதைனா இன்னைக்கு பாக்கெட் பருத்தி விட்டுன்னா வேற வேற பருத்தி இல்லை, அந்த அளவுக்கு நம்ம விட்டு போயிடுச்சு. விதை தான் விவசாயிகளுடைய சொத்து. ஆனா விதை இழந்துட்டு போனாக்க ஒரு கட்டத்தில் அப்புறம் எல்லாம் அவன் நம்பிதான் நம்ம ஏறே போட்ட வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடும். அதனால நாம் இயற்கை விவசாயத்தில் தான் அதை நம்ம காப்பாற்றிக்க முடியும். நீண்ட காலத்துக்கு நம்ம அதை தொடர்ந்து வச்சுட்டு இருக்க முடியும். அதை நோக்கி நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கலாம். அப்புறம் இன்னும் நிறைய ஒரு செய்தி, இந்த பசுமை புரட்சி கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ஏன்னா அது வந்து வீரிய ஒட்டு ரகம் தான். அந்த கிராஸ் பாலினேஷன்ல நல்லா வீரியமா இருக்கிற ஒரு பயிரிலிருந்து அந்த மகரந்த தூள் இன்னொன்னுல வந்து அதுல எது அதிகமான ஈல்டை கொடுக்குதோ அதை கொண்டு வந்தா ஒட்டு ரகம் கொண்டு வந்தாங்க. அதுல ஒரு பெரிய ரசாயன மாற்றமோ அல்லது மற்ற மாற்றங்களோ கிடையாது. அதை நம்ம பயன்படுத்தலாம், அதில் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அந்த ஜெனட்டிக்கலி மாடு பேர் தான் ஏற்கனவே சொன்னோம். இது வந்து மனுஷனோட இயற்கையோட இல்லாமல் எதையோ இணைச்சி பண்றான். MS சாமிநாதன் வந்து இந்த மாதிரி உருவாக்குனதுக்கு பிறகு இப்போ கடைசியாக அவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால பஞ்சாப் போயிட்டு ஒரு 10 லட்சம் ஏக்கர்ல பஞ்சாப்ல நீங்க இன்னொரு 10 வருஷத்துக்கு மேல இங்க நெல் போடாதீங்க அப்படிங்கிறார். இந்தியாவிலேயே 98% முழுக்க பாசனம் உள்ள ஒரே ஸ்டேட் வந்து பஞ்சாப் தான். அங்க போய் 10 லட்சம் ஏக்கருக்கு 10 வருஷத்துக்கு நீங்க நெல்லே போடாதீங்க அப்படிங்கிறார். அவங்களுக்கு நிலத்தர வேற விவசாயமே தெரியாது. ஏன்டா அப்படின்னு சொல்றீங்கன்னா, அளவுக்கு அதிகமா ரசாயன உரத்தையும் பூச்சிக்கொல்லி மருந்தையும் போட்டதுனால இந்த பூமிக்கே புற்றுநோய் வந்து விட்டது. அதனால இதுல சாப்பிட்டா எல்லாருக்கும் புற்றுநோய் வரும். உங்களுக்கு கேள்விப்பட்டிருங்க, ராஜஸ்தானுக்கு அங்கிருந்து புற்றுநோய் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த ரசாயன உரங்கள் வந்து புற்றுநோய் உருவாக்கிட்டே இருக்குது, இன்னமும் உருவாக்கிட்டு இருக்குது. இன்னும் தெரியாம அதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அவர் கடைசி ராஜஸ்தானுக்கு ஏதோ ட்ரெயின் போகுது. அதனால அவர் கடைசி காலத்துல அவர் சொன்ன வார்த்தைகள், டூ த அக்ரிகல்ச்சர் பிளண்டட் வித் நேச்சர் அப்படின்னாரு. கடைசி கட்டத்துல அல்ல சுடுகாட்டுக்கு போகும்போது சங்கரான கணக்கானது அவர் கடைசி அந்த வார்த்தையும் சொல்லிட்டு போயிட்டார். வில்லேஜ் சீடு பேங்க் இஸ் எசென்ஷியல் அப்படிங்கிறார். அந்தந்த கிராமத்துல விதையை நீங்க வச்சுக்கணுங்கிறார். ட்ரெடிஷனல் நாலேஜ் இஸ் டு பி பிரிசர்வ்டு இன் அக்ரிகல்ச்சர்ங்கிறார். விவசாயத்துல பாரம்பரிய அறிவு தான் நிற்கும். இந்த விஞ்ஞான அறிவெல்லாம் கட்டாயம் சொல்ற ஒரு காலகட்டத்தில் துண்டா போயிடும், துக்கடா போயிடும், விவசாயம் விளங்காது. அவரே கடைசியில் புரிஞ்சுக்கிட்டார், உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆனா அவர் விட்டுட்டு போனாலும் நம்மளால விடுறதாக இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனையே. எதையாவது ஒன்று போட்ட ரசாயன உரத்தை கொண்டாந்து போட்டால் நெல் விளைஞ்சிடும். பஞ்சாப்ல எல்லாம் நான் பஞ்சாப் நிறைய சுத்தி இருக்கேன். ஒரு ஏக்கருக்கு 10 மூட்டை யூரியா போடுறான். அது என்ன மேல பசியன் இருக்கணும். யூரியா போட்டே பச்சையா தானே வரும். 15 நாளைக்கு 10 நாளைக்கு ஒருக்கா யூரியா போட்டுக்கிட்டே இருக்க முடியும். அதே வேலை தான். அப்புறம் அந்த யூரியா போட்டு அப்படி அந்த நெல்லை சாப்பிட்டா அப்புறம் நோய் வராம வேற என்ன வரும்? ஸோ அதனால இதில் எல்லாம் இருந்து நாம் விடுபட வேணும்னாக்க ஒரே வழி இயற்கை விவசாயம். பொருளாதாரத்தை கொஞ்சம் வளர்த்துக்கணும்னு சொன்னா கூடுதலாக அதான் சொல்றேன், கறி விவசாயத்துக்கு பாருங்க, கோழி வளருங்க, ஆடு வளருங்க, கறி விவசாயம் மாறிக்கலாம். பால் விவசாயத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கலாம். அதில் ஒன்றும் பெருசாக நமக்கு லாபம் கிடைக்காது. இப்போ ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $5 ஒரு மாட்டுக்கு, அதான் சொன்ன மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குது கணக்கு போட்டோம். இப்போ $5 840 400 ரூபா ஒரு மாடு பால் கறந்தாலும் சரி கறக்காட்டியும் சரி சம்பாதிக்குது. மாடுன்னு இருந்தால் போதும்.
அப்புறம் பால் வந்து சந்தையில் அது வந்து குறைஞ்சது 30 லிட்டர் 40 லிட்டர் பால் வருது. அந்த பால் பொருளை கொண்டாந்து சந்தையும் நமக்கு 2 பேருக்கு ஒரே சந்தையில் கொண்டாந்து நான் விற்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் விளங்குமா? நம்ம விவசாயிகள் விளங்குவோன்னா? இறந்த பால் ஊற்றிக்கிட்டு தான் 10 பேர் உயிரோடு இருக்கிறான், அதையும் கொண்டு போடலான்னு சொல்லி திட்டம் போட்டு தான் இது வரைக்கும் WTO-லிருந்து மற்ற ஒப்பந்தம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் போட்டு எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ கடைசியில் இப்போ ஒரு நல்ல விமோசனம் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். மோடியை அதை தொடர்ந்து காப்பாற்றினாருன்னா பரவாயில்ல. எந்த காரணத்துக்கு கொண்டும் இப்போ அந்த பசுமாடுகளே இருக்கிற அது அந்த பசுமாட்டில் இன்னொரு சிக்கல் வர இருக்கு. நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, லண்டனில் ஒரு தடவை 1 லட்சம் மாடுகளை அடித்து கொண்டாங்க. மேடு கவு டிசீஸ் அப்படின்னு ஒன்று வந்துடுது. பைத்தியம், மாடுகளுக்கு எல்லாம் பைத்தியம் முடிச்சது. ஏன் பைத்தியம் முடிச்சது தெரியுமா? அவன் மாட்டுக்கு ஏற்கனவே நம்ம அந்த கறியில வெட்டிட்டுங்கிறோம், அந்த மாட்டு எலும்பை அரைச்சி கால்சியம் கிடைக்குதுன்னா அதை வந்து அதுக்கு உணவாக கொடுக்குறான். அப்படி அரைச்சி கொடுக்குறப்ப அந்த எலும்புக்குள்ள அந்த மஜ்ஜை இருக்குதுல்ல, அதெல்லாம் சரியா ஸ்டெர்லைஸ் பண்ணாமனால சிலதில் வந்து அந்த புழு வைரஸ் உயிரோடு இருந்திருக்கு. அந்த வைரம் மாட்டுக்குள்ளே போய் அது மாட்டை பூரா பைத்தியம் பாய்க்கிறது. ஸோ இப்போ நீங்கள் நாளைக்கு அமெரிக்காவிலிருந்து பால் பவுடர் வந்துனாவோ ஐரோப்பாவிலிருந்து வந்துனாவோ அது வெஜிடேரியன் பாலா நான் வெஜிடேரியன் பாலாங்கிற அது ஒரு பெரும் பிரச்சனையாகும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய தேவைக்கும் அதிகமான உணவை தரமான முறையில் நம்ம விவசாயிகள் பண்ணிட்டு இருக்கான். அதனால் அவங்கள காப்பாற்றணும். அதனால் இயற்கை விவசாயத்துக்கு எல்லோரும் மாறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.